ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஈவினிங்கில் உங்கள் எல்லாத்தையுமே மீட் பண்ணுறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த கம்யூனிகேஷன் சீரீஸ் தொடர்ச்சியாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு 3வது வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுறோம். இன்னைக்கு இந்த கம்யூனிகேஷனில் இந்த கிரீட்டிங்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம். ஆனால் அதோட இம்பேக்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பேசிடலாம் அப்படின்னு இன்னைக்கு நான் பேசுகிறேன். வழக்கம் போல் இந்த 2 நிமிஷம் 3 நிமிஷம் கிளிப்ஸ் தான் இருக்கும். இப்போ வந்து இந்த கிரீட்டிங்ஸ், தேங்க்யூ, சாரி, ஹாவ் அ நைஸ் டே, ப்ரெசன்ட் மார்னிங், குட் மார்னிங், குட் டே, இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு கான்வர்சேஷனை வந்து முழுமைப்படுத்துது. அதை நம்ம நல்லா பார்க்க முடியுது. ஒரு சில மனிதர்கள் வந்து பெருசாக பேசுறது இல்லை, ஆனாலுமே இந்த மாதிரி ஒரு 4 வார்த்தைகளை பேசுறாங்க ஒரு கான்வர்சேஷன்ல. அது வந்து அந்த கான்வர்சேஷனை வந்து முழுமையாக்குது. அந்த கான்வர்சேஷன் வந்து இம்பாக்ட்ஃபுல்லாகவும் இருக்கு. அதை நான் நோட்டீஸ் பண்ணேன். அதனால தான் வந்து உங்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். இது வந்து நம்ம கான்வர்சேஷனில் இன்க்ளூட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி வந்து ஒரு ஸ்பீச்சில், ஒரு பப்ளிக் ஸ்பீச்சில் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் உணர்ந்தேன். எப்படி ஒரு ஹீரோக்கு ஒரு ஆக்ஷன் சீன், ஓப்பனிங் சீன் எவ்வளோ முக்கியமோ, அதே மாதிரி எப்படி அந்த எண்டிங் சீனு, அந்த ஃபைட்டிங், கிளைமேக்ஸ் ஃபைட் எவ்வளோ முக்கியமோ, அந்த மாதிரி தான் நமக்கு வந்து எண்டிங் அண்ட் ஸ்டார்டிங் வந்து அந்த ஸ்பீச்சில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக வந்து இந்த ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே வந்து எல்லாருடைய அட்டென்ஷனையும் அப்படியே கிராப் பண்ணி இழுத்துடணும். அதே மாதிரி என் பண்ணும்போது நீட்டாக ஸ்மூத்தாக முடிச்சு அப்படியே அப்ளாஸ் வாங்கிடணும். இந்த மாதிரி ஸ்பீச்சஸ்லாம் நீங்கள் ஏற்றிருப்பீங்க. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீச்சர்ஸ் வந்து நல்ல பேச்சாளர்கள் இருக்காங்க. சீமான் அண்ணா, மோடிஜி, இவங்க ஸ்பீச்சஸ்லாம் கேட்டிங்க அப்படின்னா அப்படி இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். எடுத்த உடனே அப்படியே ஓட்டு போடலாம்னு தோணும். அந்த மாதிரி இருக்கும். ரீசெண்டாக நம்ம விஜயண்ணா ஸ்பீச்சு, விஜய் சேதுபதி சார், அப்புறம் நம்ம ரஜினி சார், கமல் சார், இவங்க ஸ்பீச்சஸ்லாம் கேட்டோம்னா ஏதோ ஒரு இம்பாக்ட் இருக்குது, அதில் நோட்டீஸ் பண்ண முடியுது. குறிப்பாக எனக்கு வந்து பர்சனலாக அறிஞர் அண்ணாவோட ஸ்பீச் வந்து ரொம்ப பிடிக்கும். இன்டெலெக்சுவலாக இருக்கும். பேச ஆரம்பிச்சார் அப்படின்னா அப்படியே மடை திறந்த வெள்ளம் மாதிரி அப்படியே பேசி முடிச்சிடுவார். இவங்கெல்லாம் வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன்ஸ். ஸோ நம்மளும் அந்த மாதிரி டெவலப் பண்ணணும் ஸ்பீச்சை. அந்த அளவுக்கு இல்லைன்னாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு டெவலப் பண்ணணும். ஸோ அதனால இந்த கான்வர்சேஷன் சீரீஸ் போய்கிட்டு இருக்கு. நீங்களுமே வந்து டெவலப் பண்ணுறதுக்கு குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு வரணும். அதான். ஸோ ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ. பை.